A proton falls down through a distance of 2 centimeter in a uniform electric field of magnitude கொடுத்திருக்காங்க. So acceleration of the electron கேட்டிருக்காங்க, time taken by proton to fall through இந்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ரோட்டான் இங்கே வந்து if it falls down through a distance 2 centimeterனாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கணும், இப்போ ப்ளஸ் கியூன்னு எடுத்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக, பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது அது எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் அது மூவ் ஆகும். இப்போ ப்ரோட்டான் ஃபால்ஸ் டவுனுங்கிறதுனால எலக்ட்ரானும் என்ன தான் இருக்கும், சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக நம்ம தேர்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் இது என்னது, இப்போ ப்ரோட்டான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, டி வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து 3.34 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போ யூஸ் பண்ணேன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, வெர்டிகல் டிஸ்டன்ஸில் SY = UYT + ½ AYT². இனிஷியல் ஃபால்ஸ் டவுனுங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0. அப்போது SY = ½ AYT². ஆக்சலரேஷன் எவ்வளோப்பா, ஆக்சலரேஷன் இஸ் ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் எவ்வளவு, Q × E/m. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா SY என்ன ஆகும், ½ QE/m × T². கரெக்டாக. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சலரேஷன் வந்து என்னது, EE/m. சார்ஜ் என்னது, சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 3.34 × 10⁻³ டிவைடட் பை 1.67 × 10⁻27 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேஷன் ப்ராப்பராக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும், 3.2 × 10⁻11 வரும். ஏன்னா இங்கே வந்து -19 இங்கே 20 போச்சுன்னா இங்கே 8 இருக்கும். ஸோ இது மேலே வரும்போது 11. ஸோ 11 m/s². சரியா. இப்போ இதை நம்ம கேல்குலேஷன் இங்கே கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ½ × 3.2 × 10⁻11 T² வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். SY ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு, ஏன்னா 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. அப்போ 2 × 10⁻². ஸோ T² என்னது, T² வந்து 4 × 10⁻² டிவைடட் பை 3.2 × 10⁻11. கரெக்டா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், T² மேலே போச்சுன்னா இப்போ வந்து 4/32 × 10⁻10 இருக்கும், மேலே போகும்போது 12 ஆகிடும். ஸோ எனக்கு T² என்னது, T² 1/8 × 10⁻12. ஸோ 1/8ங்கிறத நான் எப்படி எழுதலாம்ப்பா, 8 எப்படி எழுதலாம், 1000/125. ஸோ 10⁻12. சரியா. நீங்கள் இதை கேல்குலேஷன் சிம்பிளாக போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், எனக்கு இந்த இதுவும் போச்சுன்னா 125 × 10⁻ எவ்வளோ ஆகும் இது, ஸோ 10⁻−15. ஸோ 1250 × 10⁻16. இப்போ இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், 5 250 5 50 தென் 5 10 5 2. ஸோ T எடுத்தேன்னா 25√2 × 10⁻−8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 3.535 × 10⁻−8. 35 ஓகேயா. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து ஆக்சுவலி 35 இது வரும் இல்லையா, 25 × 1 point something. ஸோ 35.35 வரும். ஸோ T வந்து என்னது 35.3 × 10⁻7 seconds.